மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஒரே அரசு திராவிட மாடல் அரசுதான் என அமைச்சர் தாமோ அன்பரசன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் கண்டோன்மெண்ட் நகர வட்ட செயலாளர் கே சங்கர் தலைமையில் கண்டோன்மெண்ட் நகர செயலாளர் டி பாபு முன்னிலையில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கண்டோன்மெண்ட் நகர மாணவரணி அமைப்பாளர் எம் மகேஷ், மாவட்ட தொண்டரணி தலைவர் சுதாகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், தேர்தல் நேரத்தில் திமுக அளித்த வாக்குறுதிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு முழுவதுமாக நிறைவேற்றி நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்ம தலைவரை தவிர நீங்க யாருமே அடையாளம் காட்ட முடியாது. இப்ப 2வது கட்டமாக 17 லட்சம் பேருக்கு பணம் வந்திருக்குது. ஆக ஏற்கனவே 1,14 லட்சம், இப்போ ஒரு 17 லட்சம், 1,31 குடும்பங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தருகிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்க எல்லாம் மறந்துடக்கூடாது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஒரே அரசு திராவிட மாடல் அரசுதான் என அமைச்சர் தாமோ அன்பரசன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் கண்டோன்மெண்ட் நகர வட்ட செயலாளர் கே சங்கர் தலைமையில் கண்டோன்மெண்ட் நகர செயலாளர் டி பாபு முன்னிலையில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கண்டோன்மெண்ட் நகர மாணவரணி அமைப்பாளர் எம் மகேஷ், மாவட்ட தொண்டரணி தலைவர் சுதாகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், தேர்தல் நேரத்தில் திமுக அளித்த வாக்குறுதிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு முழுவதுமாக நிறைவேற்றி நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்ம தலைவரை தவிர நீங்க யாருமே அடையாளம் காட்ட முடியாது. இப்ப 2வது கட்டமாக 17 லட்சம் பேருக்கு பணம் வந்திருக்குது. ஆக ஏற்கனவே 1,14 லட்சம், இப்போ ஒரு 17 லட்சம், 1,31 குடும்பங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தருகிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்க எல்லாம் மறந்துடக்கூடாது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.